மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய முக்கியமான வினாவிடைகள் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காலாண்டு தேர்வுக்கு எந்தெந்த பாடங்கள் வரும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம். வரலாற்று பாடத்துல முதல் 5 பாடம், புவியியல் பாடத்துல ஃபர்ஸ்ட் 5, அடுத்ததா குடிம்பியல்ல ஃபர்ஸ்ட் 3, பொருளியல்ல முதல் 2. இதான் நமக்கு எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம சமூக அறிவியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க தரவு பண்ணிருங்க. அடுத்ததா வேறுபடுத்துக, காரணம் கூறுக, இது எல்லாமே நம்ம தரவு பண்ணிடணும். சரிங்களா? இதை தரவு பண்ணதுக்கு அப்புறமா மேப், வரலாறுலயும் உங்களுக்கு மேப் உண்டு, புவியியல்லையும் மேப் உண்டு. ஸோ இந்த 2 மேப்பையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க, தென் ஒன் வேர்டை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் நீங்க பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இதை தரவு பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரலாறுல ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்க புக்ல 15வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமாக விடையலில செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், விரிவாக விடையலில ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். இதுல செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம்ல இந்த 2வது கேள்வி மிக அதிக தடவை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு அதே சமயம் 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 8 மார்க்லையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்ததா அழகு 2க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 33வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின், தென் விரிவான விடையில உங்களுக்கு 3 கேள்வி இருக்கு. இதுல எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 2 கொஸ்டின் நீங்க கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அடுத்ததா அழகு 3க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 54வது பக்கம் எடுத்துக்கோங்க. வழக்கம் போல ஒன் வேர்ட்ஸ் தரவு பண்ணிருங்க. சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுலயும் செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஸோ அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 கொஸ்டினுமே என்ன செய்யணும் அப்படின்னா வந்துடும். சரிங்களா? இந்த வரலாறு பாடத்துல நம்ம விரிவான விடைவெளி கொஞ்சம் அதிகமாக தான் படிக்க வேண்டியிருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாற்று பாடத்துல இருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினும் வரும், 8 மார்க் கொஸ்டினும் வரும். சரிங்களா? அதனால நம்ம வரலாறு பாடத்துல கூடிய விரிவான விடைவெளி கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அதுலயே நம்ம எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றோமோ அந்த கொஸ்டின் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா விட்டுறவே கூடாது. சரிங்களா? ஸோ வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் படித்தோம் அப்படின்னா நம்மளால 5 மார்க்கும் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும், 8 மார்க்கும் நம்மளால ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அடுத்ததா அழகு 4க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 68வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில முதல் 4 கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. அதுலயும் 2வது கேள்வி மும்மணிகள். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதான் உங்களுக்கு நான் ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பா படிச்சிருக்கேன். விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்ய அப்படின்னா படிங்க. வழக்கம் போல ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லா ஒன் வேர்டையும் தரவு பண்ணிருங்க. அடுத்ததா அழகு 5க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 80வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடைவெளியில செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தென் விரிவான விடைவெளியில 2 கொஸ்டினுமே நீங்க என்ன செய்ய மாதிரி இருக்கும் அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2யுமே நீங்க தரவு பண்ணிருங்க. அடுத்ததா புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 179வது பக்கம் எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடைகளின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல 1, 2, 4, 5, 8 தேர்ட் கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென்
வேறுபடுத்துக நீங்க கண்டிப்பா எல்லா வேறுபடுத்துகவும் கட்டாயமா நீங்க படிக்கணும். சரிங்களா? ஏன்னா வேறுபடுத்துக, காரணம் கண்டறிக இதெல்லாம் வந்து எந்த கொஸ்டின் கேட்காங்க நம்மளால கரெக்டா சொல்லவே முடியாது. அதனால என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன செஞ்சிருக்க அப்படின்னா படிச்சிருக்க. நான் உங்களுக்கு இது எக்ஸாம்ல எதை கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்காங்களோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஆனா செண்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்னா படிக்கணும். விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு வரைபடம் இருக்கா, இந்த வரைபடம் கண்டிப்பா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. படிச்சீங்க அப்படின்னா உங்க கையில எத்தனை மார்க் இருக்கு அர்த்தம் அப்படின்னா 8 மார்க் உங்க கையில இருக்கிறதா அர்த்தம். அடுத்ததா அழகு 2க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்குல பக்கம் எண் 191 எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டினுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். தென் அடுத்ததா 7, 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் காரணம் ஊர்க கண்டிப்பா ஃபுல்லாத்தையுமே படிக்கணும். சரிங்களா? வேறுபடுத்துக்கும் ஃபுல்லா படிக்கணும். நான் உங்களுக்கு எது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாது. நீங்க செண்டம் எடுக்கணும், மார்க் அதிகமா எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா வேறுபடுத்தவும் படிக்கணும், எல்லா காரணம் கண்டறியவும் என்ன செய்யணும்னா படிக்கணும். தென் விரிவான விடையில பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சுங்க. தென் இதுல கொடுத்துருக்க மேப் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கையில எத்தனை மார்க் இருக்கு, 8 மார்க் இருக்கு. ஸோ அதை மறக்காம பார்த்துக்கோங்க. அடுத்ததா அழகு 3க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 204வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், அடுத்ததா 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின். காரணம் கூறுக எல்லா காரணமும் படிங்க. ரிப்பீட்டடா கேட்டது பாத்தீங்க அப்படின்னா 1, 3, 4 வேறுபடுத்துகளை ஃபர்ஸ்ட் வேறுபடுத்துக ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு நீங்க 1, 3, 4, 5 இந்த விரிவான விடைகளை நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சாகணும் அப்படின்னா படிச்சுதான் ஆகணும். படிச்சாதான் நம்மளால முழு மதிப்பெண் எடுக்க முடியும். அடுத்ததா அழகு 4க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 215வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா அழகு 5 உங்க புக்ல 224வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். அடுத்ததா காரணம் கூறுக ஃபுல்லா படிங்க, வேறுபடுத்துக ஃபுல்லா படிங்க. விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா குடிம்பியல்ல இருக்கக்கூடிய முதல் 3 பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்க புக்ல பக்கம் எண் 260 எடுத்துக்கோங்க. அதுல பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையில 3 கொஸ்டினுமே படிக்க வேண்டிய கொஸ்டின். விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரெண்டையுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். தென் அதுக்கு முன்னாடி ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லா என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிருங்க. ஒன் வேர்ட்ஸ் மேப் இதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாஸ் மார்க் கிட்ட எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கணும்னாலும் நீங்க ஒன் வேர்ட்லயே மேப்ல எந்த தப்பும் விடாம என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். அடுத்ததா அழகு 2 உங்க புக்ல 268 எடுத்துக்கோங்க. அதுல குறுகிய விடையில செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நீங்க தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா அழகு 3க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 281வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், தென் ஃபிஃப்த் கொஸ்டின், அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் 10வது கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த விரிவான விடையில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஃபிஃப்த் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா பொருளியல் பாடத்துக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அழகு 1க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி பக்கம் எண் 309 எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
செகண்ட் கொஸ்டின். அடுத்ததா 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் படிக்கணும். அடுத்ததா அழகு 2க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க புக்ல 315வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். வழக்கம் போலதான் எதை படிச்சு முடிச்சிருக்க, உங்களோட தரவு பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.